அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. இயேசுவின் பிள்ளைகளின் விசுவாசம் உயிர் வாழ அவர் விடும் சுவாசமே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவரது பின்னிலை ஆசீர்வாதமே. யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவரது பின்னிலை ஆசீர்வாதமே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம் என்றதே விசுவாசம். எதை இழந்தாலும் அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. ஆபிரகாம் என்றொரு பக்தன் இருந்தான், மகனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் என்றொரு பக்தன் இருந்தான், மகனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரணத்தினின்று காப்பாற்ற வல்ல தேவனை விசுவாசித்தான், மகிமையை கண்டு கொண்டான். எதை இழந்தாலும் அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை நாமும் முடித்திடணும். நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை நாமும் முடித்திடணும். விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளணும், அப்போது கிரீடம் உண்டு, நீதியின் கிரீடம் உண்டு. எதை இழந்தாலும் அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. இயேசுவின் பிள்ளைகளின் விசுவாசம் உயிர் வாழ அவர் விடும் சுவாசமே. எதை இழந்தாலும் அதை இழக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே. விசுவாசம் பெரியது, இதை மறக்காதே.
இயேசு கிறிஸ்துவனுடைய அநாதிக்கரங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி நடத்துவதாக. அவருடைய நித்திய புயங்கள் நம்முடைய வாழ்வில் நமக்கு வழிகாட்டுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகுந்த கிருபினாலே ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொண்டு என்னுடைய பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, பாமர மக்களுக்கு மட்டுமல்ல, அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, விஞ்ஞானிகளுக்கும் விசேஷமாக அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தின் எல்லா நாடுகளை பார்த்தாலும் எல்லா நாடுகளும் இன்றைக்கு யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எளிமையாக இருந்த நாடுகள், பலவீனமாக இருந்த நாடுகள் எல்லாம் இப்பொழுது அநேக ஆயுதங்களை வைத்து தங்களுடைய படைகளை வலுப்படுத்தி இன்றைக்கு வல்லமையான நாடாக யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கின்றன. சில வருஷங்களுக்கு முன்னதாக நியூஸ் வீக் என்ற ஒரு பத்திரிகையிலே நான் வாசித்தேன். இந்த அமெரிக்காவில் இருக்கிற அணு ஆயுதங்களை எடுத்து உலகத்தில் அவர்கள் செலுத்துவார்களானால் இந்த உலகத்தை 7 முறை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிலே இருக்கிறது என்று வாசித்தேன். பின்பு அந்த பத்திரிகை என்ன சொன்னதென்றால், ரஷ்யாவிலே இருக்கிற அந்த அணு ஆயுதங்களை இந்த உலகத்திலே பிரயோகித்தால் 14 முறை இந்த உலகத்தை அழிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட அணு ஆயுதங்கள் ரஷ்யாவில் இருக்கிறது என்று அந்த பத்திரிகை சொன்னது. சமீபத்திலே கனடாவிலே நம்முடைய பிரதம மந்திரி நரசிம்மராவ் அவர்கள் பேசின போது, இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளையும், அந்த நாடுகளிலே இருக்கிற அணு ஆயுதங்களையும் பார்த்தால் இந்த உலகத்தை 130 தடவை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில் கையில இருக்கிறது என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட பயங்கரமான ஆயுதங்கள் மக்கள் மத்தியில இருப்பது என்பது மட்டுமல்ல, நாடுகள் மத்தியில ஏராளமான பகை உணர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய பகை. எப்படியாவது இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. ஆகவே சமீபத்தில் ஒரு நியூஸை நான் வாசித்தேன். 1991 ஆண்டிலே பாகிஸ்தானுக்கு முதலாவதாக அணுகுண்டு அங்கு வந்தபோது அவர்கள் தயாரித்தார்களோ அவர்கள் வாங்கினார்களோ தெரியாது. அந்த முதல் அணுகுண்டை அவர்கள் தன்னுடைய நாட்டிலே கொண்டு வந்த போது அந்த அணுகுண்டை டெல்லியின் மேலே போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜயா என்ற அந்த பிரசிடென்ட் பார்லிமெண்ட் தீர்மானித்தது. அந்த ஆர்டிகல் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், 5 நிமிடங்கள் தாமதமாக இருந்தால் என்பது அந்த ஆர்டிகலினுடைய அந்த தலைப்பு, செய்தி தலைப்பு. 5 நிமிடங்கள் தாமதித்திருந்தால் இவர்கள் இப்படி அணுகுண்டை டெல்லியின் மேலே போட திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அமெரிக்கா சிபிஐ, இங்கிலாந்து சிபிஐ இவர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு ஓடோடி சென்று அந்த ஜயா என்ற அந்த மனிதனையும் மற்றவர்களையும் சந்தித்து, பைத்தியகாரர்களாக இருக்கிறீர்களே, ஒரு அணுகுண்டு டெல்லியின் மேலே நீங்கள் போட்டுவிட்டால் இந்த பாகிஸ்தானியே அழிக்கக்கூடிய அத்தனை அணுகுண்டுகள் இந்தியாவிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி அவர்களை தடுத்து விட்டார்கள். 5 நிமிஷம் இவர்கள் பிந்தி போயிருந்தால் அவர்கள் டெல்லியின் மேல அந்த அணுகுண்டை போட்டிருப்பார்கள். அவ்வளவு பகமை. நான் சொல்வது கதையல்ல. ஆகவே இன்றைக்கு நாடுகள், ஒவ்வொரு நாடுகளும் ஒன்றையொன்று அப்படியே தின்றுவிடலாமா என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பெரிய கேள்வி என்ன, ஏன் இந்த உலக யுத்தம், 3வது உலக யுத்தம் இன்னும் வரவில்லை? நாடுகள் ஆயத்தமாக இருக்கின்றன, ஆயுதங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன, ஒவ்வொரு நாடுகள் மத்தியிலும் பெரிய பகை இருக்கிறது, விரோதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த நாடுகள் மத்தியில பெரிய யுத்தங்கள் அல்லது உலக யுத்தம் ஏன் இன்னும் வரவில்லை? ஏன் ஏதோ ஒரு அமைதி இந்த உலகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது? ஏதோ சிறு சிறு காரியங்கள், அங்கங்கு சண்டைகள் நடந்த போதிலும் இந்த உலக யுத்தமாக, பெரிய யுத்தமாக ஏன் எழும்பவில்லை? எல்லா நாடுகளும் ஆயத்தமாக இருக்கிறார்களே, எல்லா நாடுகளும் போர் வெறி கொண்டிருக்கிறதே, பின்ன ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு சமாதானமான நிலைமை மாதிரி இருக்கிறதே என்று இன்றைக்கு உலகத்தின் எல்லோரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் யாருக்குமே தெரியல.
ஏன் என்ற அந்த பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் திருமறையிலே அதற்கென்ற பதிலை வைத்திருக்கிறார். வெளியாகம புத்தகத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷமான தீர்க்கதரிசனத்தை அங்கு எழுதி வைத்திருக்கிறார். வெளியாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன், 1 முதல் 3 வரைக்கும். இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முற்றை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த 3 வசனங்களிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த பூமியின் மேல் காற்று அடியாதபடி 4 தேவ தூதர்கள் இந்த பெரும் காற்றுகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த பூமியின் மேல் அந்த காற்று வருமானால் அழிந்து போய்விடும். முத்திரை கோலை உடைய அந்த தேவ தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நெற்றியிலே முத்திரை போட்டு தீர்மளவும் இந்த காற்றை விடக்கூடாது என்று அங்கு ஆக்கினையிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒன்றை திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி தீர்க்க தரிசனம் நமக்கு வெகு நிச்சயமாக சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் உள்ள எந்த வசனம், எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சுய தோற்றமான பொருள் என்றால் என்ன? அந்த தீர்க்க தரிசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள். உதாரணமாக, ஒரு கரடியை கண்டேன், ஒரு சிங்கத்தை கண்டேன், ஒரு சிவிகையை கண்டேன் என்றெல்லாம் அங்கே வருகிறது. இப்படி வரும்போது தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன சொல்கிறது? இப்படி சிங்கம், கரடி அல்லது பலவிதமான மிருகங்கள் அல்லது பலவிதமான காரியங்களை தீர்க்க தரிசனத்திலே நாம் வாசிக்கும் போது சுய தோற்றமான பொருள் அல்ல என்று அங்கு வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கரடி என்றால் கரடி அல்ல, இஸ்திரி என்றால் இஸ்திரி அல்ல, தண்ணீர் என்றால் தண்ணீர் அல்ல. சுய தோற்றமான பொருள் அங்கே இருக்காது. பின்ன என்ன? அதற்கு தீர்க்க தரிசனத்திலே வேறு ஒரு அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம், 4 காற்றுகளையும் 4 தேவ தூதர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அங்கே பேசும்போது, அந்த 4 காற்றுகள் என்று சொல்லும் போது சுய தோற்றமான பொருள் அல்ல, அதாவது காற்றுகள் அல்ல. பின்ன காற்று என்றால் என்ன? வேதமே அதற்கு விளக்கம் அங்கே கொடுக்கிறது. எரேமியா 49வது அதிகாரம் 36, 37 நான் வாசிக்கிறேன். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை அவர்கள் பின்னாக அனுப்பி. இந்த வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது காற்று என்று சொன்னால் ஏலாமின் வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி என்று சொல்லிவிட்டு பின்னாலே அங்கு ஏலாமியரையும் மற்றவர்களையும் அந்த தேசத்துக்கு விரோதமாக பட்டயத்தோடு அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் இந்த காற்று என்பதற்கு வேதத்துல என்ன அர்த்தம் என்றால், தீர்க்க தரிசனத்துல யுத்தங்கள் என்று அர்த்தம். எரேமியா 25, 31, 32 நான் வாசிக்கிறேன். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்திற்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயம் என்று அங்கே பேசும்போது கீழே சொல்லப்படுகிறது, ஏதோ ஜாதிக்கு ஜாதி தீமை பரம்பும். பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும், புயல் எழும்பும், காற்று எழும்பும். அந்த காற்று என்றால் 33 அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள். அப்படி என்னால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 4 காற்றுகளும் பூமியின் மேல் வீசாதபடி
தேவ தூதர்கள் அந்த 4 காட்களையும் பிடித்துக் கொண்டிருக்க கண்டேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த 4 காற்றுகள் என்று சொன்னால் யுத்தங்கள். ஏனால் யுத்தங்கள் இந்த உலகத்தில் வராதபடி, இந்த யுத்தங்கள் இந்த உலகத்தில் வந்து உலகத்தை சேதப்படுத்தாதபடி தேவ தூதர்கள், வல்லமையான தேவ தூதர்கள் அங்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தங்கள் வராதபடி அடக்கி கொண்டிருக்கிறார்கள், அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் பார்ப்போம். இந்த விசேஷமான தீர்க்க வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்னதாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசத்தக்கதாக. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, மறுபடியும் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் திறந்து உம்முடைய வசனத்திற்காக, உம்முடைய சத்தியத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவரே நீர் பேசும். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆவியானவர் அசைவாடி உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உணர்வித்தாரும். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தள்ளும். மனித சத்தமாக இராதபடி கர்த்தாவே, தேவ சத்தமாக எங்கள் மத்தியிலே, எங்களுடைய உள்ளத்திலே நீர் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். இந்த விளக்கத்தோடு மறுபடியுமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அப்படியானால் இந்த காற்றுகள் என்று சொன்னால் யுத்தங்கள். யுத்தங்கள் இந்த உலகத்தில் வராதபடி தேவ தூதர்கள், வல்லமையான தேவ தூதர்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு விஞ்ஞானிகள், தேச தலைவர்கள், மிலிட்டரி பீப்புள், இவர்களுக்கெல்லாம் ஒன்று என்ன விளங்கவில்லை. எல்லா நாடுகளும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஏராளமான யுத்த கருவிகள் வைத்திருக்கிறது. நாடுகள் ஒன்றையொன்று விரோதிக்கின்றன, பகமை கொண்டிருக்கின்றன. என்றாலும் இந்த சமயத்தில் யுத்தங்கள் வரல. சிறு சிறு யுத்தங்கள் ஆங்காங்கு வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய உலக யுத்தமாக அது மாறவில்லை. காரணம் ஏன்? அதற்கு பதில் உலகத்தார் சொல்ல முடியவில்லை, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் முத்திரித்து தீர்மட்டும். 2வது வசனத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் மக்களை பிரித்து, தம்முடைய மக்களை பிரித்து முத்திரை போடுகிறார். யுத்தம் வந்துவிட்டால் இந்த காரியம் நடக்காது. தேவனுடைய ஜனங்கள் கூட அழிந்து போவார்களோ? ஆகவே அந்த யுத்தங்களை நிறுத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை போடு வரைக்கும் அந்த யுத்தங்கள் வராது. இதை குறித்து இன்னொரு முறை நான் உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். முத்திரை என்ற ஒரு சொற்பொழிவு வருகிறது, அப்பொழுது அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சமாதானமான காலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். சமாதானமான சூழ்நிலைகளை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சமாதானமான சூழ்நிலை எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால், 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல போய் முடிகிறது. அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனியுங்கள். வெளி 8:1 அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்தின் சரித்திரம் முழுவதும் அந்த அரை மணி நேர அமைதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய தீர்வு, இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தினுடைய முடிவு எல்லாமே அந்த அரை மணி நேர அமைதல்ல அங்கே அடங்கி இருக்கிறது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி எப்படி உண்டாகும்? பரலோகம் என்பது நான் சொன்னேன், ஒரு மிகவும் எப்பொழுதுமே சலசலப்பான ஒரு இடம். ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் வருவதும் போவதும், நீர் பரிசுத்தர் 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 என்று போற்றுவதும், நமக்கு கார்டியன் ஏஞ்சல், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த காவல் தூதன், இவர்கள் பிதாவுடைய முகத்தை தரிசித்து தரிசித்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற கோடான கோடி உலகங்கள், அந்த உலகங்களின் பிரதிநிதிகள் ஆண்டவரை போய் தரிசித்து வருகிறார்கள். அப்படியானால் இந்த அண்ட சராசரங்களின் தலைமை பட்டணமாகிய பரலோகம், அந்த பரலோகத்தில் எப்பொழுதுமே சந்தடி. The busiest place in the universe is heaven. இரவும் பகலும் அங்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அங்கு அமைதி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது.
அப்படி அரை மணி நேரம் எப்படி அமைதி வரும்? திருமறையிலே நான் சொன்னேன், சுயதோற்றமான பொருள் அல்ல. அரை மணி நேரம் என்று சொன்னால் அது அரை மணி நேரம் அல்ல. பின்ன என்ன என்று நாம் பார்க்கும்போது திருமறை அதற்கு அநேக இடங்களிலே இந்த மணி நேரம், நாள் என்ற இந்த காரியத்தை குறித்து பேசுகிறது. தீர்க்கதரிசனத்திலே நாள் என்று சொன்னால் அது என்ன என்று அநேக இடங்களிலே பேசுகிறது. அதை குறித்து நான் இன்னொரு முறை இந்த தீர்க்கதரிசனத்தை வரும்போது அநேக வசனங்களை காட்டி உங்களுக்கு நான் ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அங்கே எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறேன். எசேக்கியேல் 4:6 நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் உருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். குறித்துக் கொள்ளுங்கள். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். என்னாகமும் 14:34. திருமறையிலே தீர்க்க தரிசனத்திலே ஒரு நாள் என்று சொல்லும் போது ஒரு வருஷத்திற்கு அது ஒப்பிடப்படுகிறது. ஒரு நாள் என்றது 24 மணி நேரம் ஒரு வருஷமாக கணக்கிடப்படுகிறது தீர்க்க தரிசனத்திலே. அப்படி கணக்கு போட்டால் இந்த 24 மணி நேரம் ஒரு நாள், ஒரு வருஷம். சரி, அப்படியானால் ஒரு மணி நேரம் எத்தனை நாள், அரை மணி நேரம் எத்தனை நாள் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பீர்களானால் வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்கள். சுமார் 7.5 நாட்கள். அரை மணி நேரம் என்று சொல்லும் போது 7.5 நாட்கள் நம்முடைய உலக பிரகாரமாக. பரலோகத்திலே 7.5 நாட்கள் அமைதி உண்டாயிற்று. ஏன் 7.5 நாட்கள் அமைதி உண்டாயிற்று? இதை குறித்து திருமறை அநேக இடங்களிலே பேசுகிறது. என்றாலும் அந்த ஒரு விசேஷமான வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி இங்கே பேசுகிறார். இந்த 2வது வருகையில என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவரோடு கூட பிதாவாகிய தேவன் வருவார், பிதாவின் மகிமையோடும். அப்படியானால் அவரோடு கூட அந்த வான மண்டலத்தில் உள்ள அத்தனை தேவ தூதர்களும் அங்க வந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தினுடைய சரித்திரம் ஒரு விசேஷமான சரித்திரம். அருமையானவர்களே, இந்த அண்ட சராசரங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது ஒரு விசேஷமான காரியம். அதிலும் இந்த உலகத்தில் மக்களை படைத்தது அதையும் விசேஷமான ஒரு காரியம். அந்த மக்களை படைத்த போது நான் திருமறையில உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அண்ட சராசரங்களின் உலக பிரதிநிதிகள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், தேவ தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அந்த 6 நாள் சிருஷ்டித்து 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்த போது அந்த எல்லா தேவ தூதர்களும், மற்ற உலகத்தின் அநேக தேவ தூதர்களும், அநேக ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களும் மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் இங்க வந்து அங்கு இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து சந்தோஷப்பட்டு அவர்கள் பாடினார்கள் என்று அங்கு யோபுனுடைய புத்தகத்திலே நாம் விசேஷமாக வாசிக்கிறோம். யோபு 38ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்கிறேன். யோபு 38 4வது வசனத்திலே, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஆண்டவர் இந்த பூமியின் அஸ்திபாரம், இந்த உலகத்தின் துவக்கத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறார், அப்பொழுது இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. தேவபுத்திரர் அப்பொழுது எங்கிருந்தார்கள்? ஆதாம் ஒருத்தர் தானே இருந்தார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதற்கு விளக்கம் யோபுவினுடைய 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தேவபுத்திரர்கள் எல்லோரும் வந்து நின்றார்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. மற்ற உலகத்தின் பிரதிநிதிகள் இங்கு இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பின் முடிவிலே அதை கொண்டாடுவதற்காக மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் தேவபுத்திரர்களும் விடிய காலத்து நட்சத்திரங்கள் என்றால் தேவதூதர்களும் இந்த உலகத்திற்கு வந்திருந்தார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அந்த திருமணம் செய்து வைத்த போது ஏதோ ஏவாள் கையை பிடித்து ஆதாம் கையில கொடுத்து விடவில்லை. அந்த ஆதாம் ஏவாளுடைய திருமணத்திற்கு மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் ஏராளமான தேவ தூதர்கள் வந்திருந்தார்கள். அப்படியானால் ஆதாம் ஏவாளுடைய கல்யாணம் மிக சிறப்பாக அண்ட சராசரங்களின் ஒரு மேரேஜாக அங்கு நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் பாவம் செய்யாமல் இருந்திருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கும் ஏராளமான தேவ தூதர்களும் மற்ற உலகத்தின் மக்களும் வந்திருப்பார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு திருமணமாக இருக்கும்? அப்படிப்பட்ட காலம் சீக்கிரமாக வரப்போவது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதான காரியங்களை மிக மிக பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறார்.
நம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே நமக்கு அந்த பெரிய காரியங்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கு ஆண்டவருடைய தூதர்கள் எல்லோரும் அங்கே வந்து விடுகிறார்கள். ஆண்டவர் வருகிறார், பிதாவாகி தேவனும் வந்து விடுகிறார். ஆகவே பரலோகத்தில் யாரும் இல்லை. 6 மணி நேரம் அமைதல். 7.5 நாட்கள் ஆண்டவர் அங்கிருந்து இங்கு வர, இங்கிருந்து அங்கு போக, தேவனுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக. அப்படி அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது திருமறை ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறது. கூட்டிக் கொண்டு போகும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறேன். கர்த்தர், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மேகங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மேகங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு போகும்? இந்த மேகத்துல வல்லமையான கரண்ட் இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. ஆண்டவர் இந்த மேகத்தை நமக்கு ரதமாக மாற்றுகிறார். திருமறையில இன்னொரு விளக்கம் அங்கே இருக்கிறது. அந்த மேகம் என்று சொல்லும் போது தேவதூதருடைய கூட்டம். இந்த தேவதூதர்கள் எசேக்கியேல் 1 வாஸ்து பார்த்தீர்களானால் தேவனுடைய சிங்காசனத்தை சுமந்து அந்த தேவதூதர்கள் கேருபீன்கள் அங்கு உலகமெங்கும் அண்ட சராசரங்களில் தூக்கி கொண்டு போகிறார்கள். அதே விதமாக எலியா அங்கு பரலோகத்துக்கு போன போது கர்த்தருடைய அந்த அக்னிமயமான ரதங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அக்னிமயமான ரதங்கள் வந்து அவரை தூக்கி கொண்டு போனது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே திரளான கூட்டம் ஆதாம் காலத்திலே இருந்து ஆண்டவர் வரைக்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். அவ்வளவு பேரையும் தேவ தூதர்கள் பிரம்மாண்டமாக, ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமாக அவர்கள் ஒரு ரதம் மாதிரி அமைத்து அந்த ரதத்திலே அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு தேவ தூதர்கள் வேகமாக அந்த பரலோகத்திற்கு அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். திருமறையில நீங்கள் வாஸ்து பார்த்தீர்களானால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரே நாள் ஆகிறது. ஏனென்றால் அவர்கள் வேகமாக வந்து விடுகிறார்கள். ஆனால் திரும்பி போவதற்கு அங்கு அநேக நாட்கள் ஆகிறது. இந்த வேத புத்தகத்திலே பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பை பற்றி வேதம் மிக திட்டவட்டமாக பேசுகிறது. ஆகவே இங்கிருந்து அந்த 7 நாள் பிரயாணத்துக்கு போகும்போது ஒரு உலகத்தில் இடையிலேயுள்ள மக்கள் வாழ்கிற ஒரு உலகத்திலே ஒரு நாள் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக தங்குவோம். இதை பற்றி பின்னாலே நான் வேத விளக்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அதை ஒரு ரெஃபரன்ஸாக உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டு போகிறேன். அப்படியானால் ஒரு நாள் தங்கிவிட்டால் அப்புறம் திரும்ப அங்கே போவோம். திரும்ப போகும்போது அவ்வளவு நாள் ஆகிறது. காரணம் என்ன? மக்கள் எல்லாரும் அப்படியே வானவெளியிலே போகும்போது இந்த அநேக உலகங்களை பார்ப்போம். இது என்ன உலகம், அது என்ன உலகம், அது என்ன, இது என்ன என்று நமக்கு 1000 கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் அந்த தேவ தூதர்களும் ஆண்டவரும் நமக்கு விடை கொடுத்து அது ஒரு பிக்னிக் மாதிரி, அது ஒரு உல்லாச பிரயாணம் மாதிரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது எவ்வளவு மகிமையாக இருக்கும், எவ்வளவு ஒரு வினோதமாக இருக்கும். அதை நாம் மனதிலே கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அந்த பிரயாணத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் யாவரும் ஒருவர் தவறாதபடி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போகும்போது அந்த மேகத்தின் கூட்டத்திலே தேவதூதர்கள் நம்மை தூக்கி கொண்டு போகும்போது நீங்களும் நானும் இருந்து அண்ட சராசரங்களை நாம் பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த கூட்டத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போகணும். அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக தந்தருள்வாராக. அப்படியானால் இன்றைக்கு அந்த 1/2 மணி நேர அமைதல், பரலோகத்தில் ஏற்படுகிற அந்த 1/2 மணி நேர அமைதலை சுற்றித்தான் இந்த உலகத்தின் சரித்திரம் முழுவதும் போகிறது. அந்த 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? அந்த 1/2 மணி நேரத்தில் நாம் எங்கே இருப்போம்? ஆண்டவரோடு கூட அவரோடு கூட அந்த பரலோகத்துக்கு போவோமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அமெரிக்க நாட்டிலே ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். பக்தியுள்ள ஒரு மகள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு மகள், சிறு வயதிலேயே ஊனப்பட்டு மிகவும் பலவீனப்பட்டு வியாதி பிடித்த அந்த மகள். ஆண்டவர் அந்த மகளை எடுத்து அந்த பலவீனத்தை போக்கி வல்லமையாக உபயோகித்தார். அந்த அம்மா ஆண்டவருடைய காரியங்களிலே மிகவும் அக்கறை கொண்டவர்களாக
தேவனிடத்திலே கேட்டு கேட்டு வேத வசனங்களினுடைய விளக்கத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டினார். அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆண்டவரே, நீர் 2வது முறை வரும்போது எந்த வழியாக நீர் வரப்போகிறீர், எப்படி நீர் வரப்போகிறீர் என்று அந்த அம்மா அவளோடு ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபித்தார்கள். அநேக சமயங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்யும் போது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை ஜெபிங்க. நமக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நமக்கு ஆகாரம் வேண்டும், உடை வேண்டும், உணவு வேண்டும், சுகம் வேண்டும், பலம் வேண்டும், ஆறுதல் வேண்டும், தேர்தல் வேண்டும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அறிவார். அவை எல்லாவற்றையும் பரமபிதாவாகி அவர் நமக்கு தருவார், பூர்ணமாக தருவார். அதை நிரந்தரமாக ஆண்டவர் தருவார். ஆனாலும் பரலோகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மூடி பிரசங்கியார் ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறீர்கள், நான் சாவதற்கு முன்னதாக அந்த பரலோக ராஜ்யத்தை ஒரு பகுதி, ஒரு நிமிஷம், ஒரு பகுதி என காட்ட வேண்டும் என்று ஜெபித்தார். Show me, give me a glimpse of heaven. அந்த பரலோகத்தின் ஒரு காட்சி, அந்த ஒரு நிமிஷ காட்சி என காட்ட வேண்டும் யா என்று ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த காட்சியை கடவுள் கொடுத்தார் என்றும், அந்த காட்சியை கண்ட பிற்பாடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மூடி பிரசங்கியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கடவுளுக்கென்றே உழைத்து முழுவதுமாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்து வரவர். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அதை பற்றி கேட்க வேண்டாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆயத்தம் பண்ணியிருக்கிறீரே, எனக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த ஸ்தலத்தை எனக்கு காட்டு ஆண்டவரே, எனக்கு காட்டும் தகப்பனே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் காட்ட மாட்டாரா? அந்த அம்மா ஜெபம் பண்ணினார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு தரிசனம் வந்தது. திடீரென்று அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். நான் சொன்னேன் தரிசனம் எப்படி வரும் என்று. ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னோட அவரை பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. திருமறையிலே தரிசனம் காணும் போது இந்த வேத வசனம் மனிதனுடைய சித்தத்தினால் வரவில்லை, தேவனுடைய ஆவியானவர் பேசினார் என்று இருக்கும்போது, தரிசனத்துல தேவனுடைய பிள்ளைகள் தரிசனம் காணும் போது மனிதனுடைய சித்தம் அங்க இருக்கக்கூடாது. ஆகவே தரிசனம் காண்கிறவர்கள் செத்தவர்கள் மாதிரி கீழே விழுந்து விடுவார்கள். அவர்களுக்கு பேச்சும் இருக்காது, மூச்சும் இருக்காது. தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் தாங்கப்படுவார்கள். ஒரு எண்ணம் இருக்காது, சிந்தனை இருக்காது. செத்த பிண மாதிரி கிடப்பார்கள். ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக புகுந்து அந்த ஆண்டவருடைய வாக்கியங்களை சொல்லுவார். அவர்கள் எழுதும்போது அவர்கள் சுயநினைவே இருக்காது, தங்களுடைய எண்ணங்கள் சித்தங்கள் எல்லாம் இருக்காது. ஏனென்றால் மனிதனுடைய சித்தம் அங்கே வரக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறது. அந்த அம்மாவுக்கு திடீரென்று மயக்கம் வந்தது, கீழே விழுந்தார்கள். மூச்சு இல்லாமல் போய்விட்டது. வைத்தியர்கள் ஓடி வந்து பரிசோதித்தார்கள், மூச்செல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்வது கதையல்ல. ஆனால் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அப்படி சொல்லும்போது அந்த தரிசனம் சிறிது நேரம் நீடித்தது. மறுபடியும் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து அங்கே சொன்னார்கள், இந்த வானமண்டலத்திலே ஒராயன் என்ற ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கிறது. நம்முடைய பாஸ்டர்மார்கள் உங்கள் வீடுகளுக்கு வரும்போது அந்த ஒராயன் என்ற நட்சத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேளுங்கள், காட்டுவார்கள். 3 நட்சத்திரம் ஒன்றின் பின் ஒன்றாக நீளமாக இருக்கு. 3 நட்சத்திரம். அதான் அந்த 3 நட்சத்திரத்துக்கு இந்த பக்கம் சைட்ல, 2வது நட்சத்திரத்துக்கு சற்று கீழே இந்த பக்கத்துல ஒரு 3 நட்சத்திரம், சிறிய நட்சத்திரம், சிறிய அளவில் இருக்கும். அது நன்றாக உற்று பார்த்தால் தான் 3 நட்சத்திரம் தெரியும். ஒரு நட்சத்திரம் தெரியும், இன்னும் நன்றாக உற்று பார்த்தால் 2வது நட்சத்திரம் தெரியும். அந்த மத்தியில இருக்கிற நட்சத்திரம் சற்று நன்றாக உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். அப்படியானால் மேலே அப்படி 3 நட்சத்திரம் இருக்கும், ஒன்றின் கீழ் ஒன்றாக. இந்த 2வது நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே இப்படி ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தின் சென்ட்ரல் நடுவே இருக்கிற அந்த நட்சத்திரத்துல அந்த அம்மா அந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் காண்பித்து, அந்த அம்மா அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்தபோது அது நட்சத்திரம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு கோடியர், ஒரு பெரிய வழி. அந்த வழிக்குள்ளாக சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த வழியில இருந்து அந்த பக்கமாக இருந்து ஒரு மகிமையின் ஜோதி அப்படியே வீசிக்கொண்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், அந்த வழிதான் நட்சத்திர மண்டலத்துக்கும் பரமண்டலத்துக்கும் இடையே உள்ள ஒரு வழி. அந்த வழியிலே தான் நான் 2வது முறை வரப்போகிறேன் என்று அவர் சொன்னார். அந்த தரிசனம் முடிந்தவுடனே அவர்கள் எழுந்து இதை பற்றி உலகத்திற்கு அறிவித்தார்கள். உடனே வானசாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இது உண்மைதானா என்று வானசாஸ்திரிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் விசேஷமாக இங்கிலாந்திலும் சர் வில்லியம் ஹெர்சல் என்று சொல்லப்பட்ட ராயல் அஸ்ட்ரானமர்,
அந்த நட்சத்திரத்துக்கு நேராக தன்னுடைய தொலைதூர கண்ணாடியை திருப்பி அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது ஆராய்ச்சி செய்யும் போது அவர்கள் பிரமித்தார்கள். அந்த அம்மா எழுதினபடியே அந்த நட்சத்திரம், அந்த இடம் ஒரு நட்சத்திரம் அல்ல, அது ஒரு பெரிய வழி, பிரம்மாண்டமான வழி. இன்றைக்கு விஞ்ஞானிகள் அந்த வழியை பார்த்து என்ன எழுதுகிறார்கள் என்றால், நம்முடைய சோலார் சிஸ்டம், இந்த சூரியன், இந்த சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் ஓடுகிறதே, அந்த கடைசி கிரகம் புளூட்டோ என்ற ஒரு கிரகம். அந்த புளூட்டோ என்ற அந்த கிரகத்திற்கும் இந்த சூரியனுக்கும் இடையில 514 கோடி மைல் 514 கோடி மைல் தூரம் இருக்கிறது. அப்படியானால் இந்த நம்முடைய இந்த சூரிய மண்டலத்தை அப்படியே கொண்டு போய் அதில் நுழைத்து விடலாம், அந்த பாதையிலே நுழைத்து விடலாம் என்று வில்லியம் ஹெர்சல் என்று சொல்லப்பட்ட அவர் அதை குறித்து எழுதுகிறார். இந்த யூனிவர்ஸிலேயே, அண்ட சராசரங்களிலேயே அந்த ஒராயன் என்று சொல்லப்பட்ட அந்த கான்ஸ்டலேஷன், அந்த கூட்டம் மிக அழகான ஒரு இடம், மிக ரம்மியமான அந்த நட்சத்திரங்கள். அதே போல அழகுள்ள அந்த கூட்டம் வேறு எந்த கூட்டமும் இல்லை என்று அவர் எழுதுகிறார். அதிலே அந்த நடுவிலே இருக்கிற அந்த நட்சத்திரம், அது நட்சத்திரம் அல்ல, அது ஒரு வழி, அது இந்த வழிக்குள்ளாக சில நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று எழுதுகிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள், உலகமெங்கும் இருக்க விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம், ஆராய்ந்து பார்த்து அந்த அம்மா சொன்னது உண்மைதான். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரலோகத்திற்கு போகிற அந்த வழி, ஆண்டவர் இறங்கி வருகிற அந்த வழி, ஆண்டவர் திரும்ப போகிற அந்த வழி, நாம் எல்லாம் போகிற வழியையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டிவிட்டார். அப்புறம் என்ன வேணும்? இன்றைக்கு அந்த பரலோகத்தை பற்றின ஒரு எண்ணம் இன்றைக்கு சந்தேகமாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆகவே இப்பொழுது இவைகளெல்லாம் மிக திட்டவட்டமாக நமக்கு இருக்கிறது. தேவன் சீக்கிரமாக வருவார், தம்முடைய தேவ தூதர்களோடு கூட வருவார், தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை கூட்டிக் கொண்டு போக வருவார். அப்படி கூட்டிக் கொண்டு போக வரும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை பற்றி இங்கு திருமறை என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக கடைசி வரைக்கும் துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் பரலோகத்திற்காக உண்மையாக காத்திருந்தார்கள் என்று நாம் வாசித்தோமானால், இங்கு திருமறையில ஆதியாகமத்தில் ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பற்றி இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட், ஆபிரகாமை பற்றி இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து அநேக புதிய காரியங்களை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். 1967ஆம் ஆண்டிலே அந்த ஊர் என்ற பட்டணத்திற்கு போகும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். அந்த ஊர் என்ற பட்டணத்தை இப்பொழுது தோண்டி எடுத்திருக்கிறார்கள், தோண்டி அதை எடுத்திருக்கிறார்கள். அதிலே ஆபிரகாமுடைய அரண்மனை என்று ஒரு அரண்மனையை காட்டுகிறார்கள். அந்த அரண்மனையில ஒரு மூளைக்கல் இருக்கிறது. அந்த மூளைக்கல்லில சாராளுடைய பெயரும் லோத்துவனுடைய பெயரும் ஆபிரகாமுடைய பெயரும் அங்கே இருக்கிறது. எபிரேய பாஷையில் அது கல்தேய பாஷையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் என்றது ஒரு பெரிய பட்டணம். அந்த ஆபிரகாமுடைய அரண்மனையில ஏறக்குறைய 1000 அறைகள் இருந்திருக்கிறது என்று கணக்கு சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆபிரகாம் ஒரு பெரிய ராஜாவாக வாழ்ந்தார். இந்த வேத புத்தகத்திலேயே நீங்கள் வாசிக்கும் போது ஒரு யுத்தத்தில் ஆபிரகாம் கலந்து கொண்டு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெரிய பெரிய அரசர்களை எல்லாம் தோற்கடித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தோற்கடித்து தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துவை மீட்டுக் கொண்டு வந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு அந்த புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆபிரகாம் ஒரு பெரிய சேனை தலைவர், அமராபி என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய அரசன் அந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அந்த அமராபி என்ற அரசனுக்கு சேனாதிபதியாக இருந்தவர், ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் ஆபிரகாம். பொன்னும் பொருளும் ஐஸ்வர்யம் நிறைந்தவர், பலமையான காரியங்களை செய்த அந்த ஆபிரகாம். இப்படி புது காரியங்கள் இன்றைக்கு சரித்திரத்திலே நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஆண்ட காலத்திலே இந்த 14ஆம் அதிகாரத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால், ஏலாம் தேசம் என்ற ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. இன்றைக்கு ஏறக்குறைய 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏலாம் சாம்ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஏலாம், அந்த ஏலாம் சாம்ராஜ்யத்தை இதை நீங்க வாசித்து பாருங்கள். அங்கு கெதர்லா கோமேர் என்று சொல்லப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி அரசாண்டு செய்து வந்தார். அவன் அந்த பக்கத்தில் இருக்கிற ராஜ்யங்களை எல்லாம் பிடித்து ஆண்டு வந்த போது சோதம் கோமாரா அரசனும் மற்றவர்களும் சேர்ந்து 12 வருஷம் அவனை சேவித்து 13ஆவது வருஷம் கலகம் பண்ணினார்கள். ஆகவே 14ஆவது வருஷம் அங்கு கெதர்லா கோமோர் என்பவரும் மற்ற அரசர்களும் சேர்ந்து கொண்டு வந்து பெரிய யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தத்தில் அந்த சோதம் குமாரா பட்டணத்து ராஜாக்களை எல்லாம் தோற்கடித்து விட்டு அங்கு சோதாம் குமாரா பட்டணத்தை சேர்ந்த
அவர்களை சரியாக பிடித்து கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள். அதுல லோத்துவும் போனார். இதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு தன்னுடைய வீட்டிலே இருந்த 318 வேலைக்காரர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தார். அவர்களை கூட்டிக் கொண்டு போய் திடீரென்று அந்த பெரிய சைன்யத்தின் மேலே விழுந்து அந்த சைன்யத்தை முறியடித்து அந்த மக்களை மீட்டுக் கொண்டு வந்தார். அங்கு லோத்துவை மீட்டுக் கொண்டு வந்தார் என்று அந்த 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாம் ஒரு பெரிய மனிதனாக வாழ்ந்தார், அரச குடும்பத்திலே வாழ்ந்தார். ஆனால் அந்த காலத்திலே பாபிலோனியர்கள் சந்திர தேவதையை வணங்கினார்கள். அந்த சந்திர தேவதையினுடைய வணக்கம் நூன் என்று பெயர், NUN. அந்த தேவதைக்கு அந்த தேவதையை வணங்க வேண்டும் என்று கட்டாயமாக அந்த அரசன் அந்த குடிகள் மக்கள் சொன்னான். ஆபிரகாம் ஒருவன் தான் யெகோவாவாகிய தேவனை வணங்கினார். அந்த ஆபிரகாம் ஒருவன் யெகோவாவை வணங்கின போது அங்கு ஒரு பெண்ணும் இருந்தார். அந்த பெண்ணும் அந்த யெகோவாவை உண்மையாக வணங்கினார். அரசர் சேனை தலைவன் ஆயிற்றே, அதனால இவர் என்ன செய்வது என்று அரசருக்கு தெரியவில்லை. என்றாலும் குடிமக்கள் கொதித்தெழுந்து ஆபிரகாமை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த ஆபிரகாமோடு கூட நின்று தைரியமாக துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் அவ்வளவு இக்கட்டான காலத்திலும் அந்த யெகோவாவுக்கு உண்மையாக நின்ற ஒரே ஒரு பெண்மணி, பேர் சொல்லுங்க பார்க்கலாம், சாராள். இந்த சாராள் என்ற பதத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு உடம்பு செலிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு பெண்மணி, அந்த ராஜ்யம் முழுவதிலும் ஒரே ஒரு பெண். அந்த பெண் அந்த சந்திர தேவதைக்கு தலைவணங்காமல் ஆண்டவருக்காக தலைவணங்கின அந்த பெண் மரணமானாலும் அதை பற்றி கவலை என்று நின்ற பெண். அதனாலதான் ஆபிரகாம் அந்த சாராளை திருமணம் செய்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், இப்பொழுது நீ இங்கே இருக்கக்கூடாது, இனிமேல் நீ வரலாம், ஆகவே இந்த நாட்டை விட்டு நீ புறப்படு. உங்களுக்கு மற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவன் ஆபிரகாம் ஒரு பிரம்மாண்டமான அரசனாக இருந்த போதிலும் திருமறை என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். அங்கு எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட 9வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். அந்த காலத்திலே பெரியவர்கள் பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டி வாழ்வார்கள். ஆனால் ஆபிரகாமோ அவ்வளவு பெரியவனாக இருந்தும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பிள்ளைகளும் கூடாரங்களிலே இருந்தார்கள். ஏன் கூடாரத்திலே குடியிருந்தான் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த புதிய எருசலேம் பட்டணத்துக்கு ஆண்டவருடைய வீடு அங்கே இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலத்திலே வீடு கட்டுவது என்பது சாதாரணமான காரியமா? ஏழைகளும் வீடு கட்ட முடியுமா? பணமில்லாதவர் வீடு கட்ட முடியுமா? ஏழைகளாகி நமக்கு, ஒருவேளை நாம் ஒன்றுமில்லாதவர்களாகி நமக்கு ஆண்டவர் பொத்தளம் போட்ட பிரம்மாண்டமான ஒரு கொட்டாரத்தை, ஒரு அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறார். இது பொய்யல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த நியூ எருசலேமை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து, தேவனால் கைகளினால் கட்டப்பட்ட வீடு, தனக்கென்று கட்டின ஒரு வீடு, அதை பார்த்து அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான். சரி, அவர் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள், முற்பிதாக்கள் அத்தனை பேரும் அப்படித்தான். 13வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, தரிசனத்திலே அதை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்படியானால் இந்த ஆபிரகாம் மற்ற முற்பிதாக்கள் எல்லோரும் பரலோகத்தை கண்டவர்களாக, பார்த்தவர்களாக, பூமியில தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அந்நியர் என்றால் யார்? இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. பரதேசி என்றால் யார்? இது நம்முடைய சுதேசம் அல்ல. நம்முடைய தேசம் பரலோகத்தான். நம்முடைய தேசம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய இன ஜன பந்துக்கள் எல்லாம் பரலோகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஊர் நமக்கு சுயதேசம் அல்ல, இது பரதேசம் என்ற அந்த எண்ணத்தோடு நான் நன்றாக கவனிங்கள். 15வது வசனத்தை இப்படி அறிக்கையிடுகிறவர்கள், எப்படி பரதேசிகளும் அந்நியரும் என்று அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. என்ன அழகாக ஆண்டவர் எழுதுகிறார். இந்த உலகத்தை அவர்கள் பரதேசிகளாக சஞ்சரித்து சுயதேசமாகிய பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள்
பரலோகத்தின் பிள்ளைகளாக எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் ஒரே ஒரு கொள்கை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த ஆண்டவர் உண்டு பண்ணின கைகளால் கட்டப்படாத அந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய அந்த புதிய எருசலேம், அந்த எருசலேம் நகரத்தை பார்த்தவர்களாக இந்த பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, நமக்கு சொந்தமான வீடும் நம்முடைய நாடும் நமக்கு சொந்தமான எல்லாமே அங்கே இருக்கிறது என்ற அந்த கொள்கையை அவர்கள் அந்த கொள்கையிலே வாழ்ந்தார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் எழுதின 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை அவர்கள் பூமி கடித்தவர்களை சிந்திக்கிறார்கள். இங்கு ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தேவன் வயிறு, வயிற்றுக்கு போஷிக்க வேண்டும், தன்னுடைய வயிறை சாப்பிடணும், தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பாடு வேண்டும், பிள்ளைகளுடைய வயிற்றுக்கு, மனைவியுடைய வயிற்றுக்கு, புருஷனுடைய வயிற்றுக்கு சாப்பாடு தேடுகிறதா முக்கியம். அவர்கள் பூமி கடித்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? நாம் அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்பு என்று சொல்லும் போது அது சிட்டிசன்ஷிப் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அப்ப நம்முடைய குடியுரிமை எங்கே இருக்கிறது? நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த கொள்கை, இந்த பூமி நம்முடைய இடம் அல்ல, இது நம்முடைய சுய தேசம் அல்ல. நம்முடைய சுய தேசம் பரலோகம், நம்முடைய குடியிருப்பு பரலோகம். we are citizens of heaven. அப்படியானால் அந்த பரலோக ராஜ்யத்தை பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கிட்டு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஒரு வாழ்க்கை நடத்தினதனால்தான் பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? பரலோகத்தை நாடினவர்களாக, பரலோகம் தன்னுடைய சொந்த இடம் என்று நினைத்தவர்களாக, அறிக்கிட்டவர்களாக, இந்த பூமி கிடைத்த காரியங்களை அவர்கள் அசட்டை செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவேதான் அப்படிப்பட்ட முற்பிதாக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, மிகவும் ஆணித்தரமான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் விசேஷமாக நாம் வாசிக்கிறோம். முற்பிதாக்கள் எல்லாரும் அப்படித்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையிலே இந்த கொள்கை ஏராளமான இடங்களிலே திருமறையிலே நமக்கு சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே என்ன சொல்லுகிறோம்? எந்த ஊர்தனிலே இருந்து எந்த ஊருக்கு வந்தாய்? இந்த ஊரும் சொந்த ஊரா ஞான தங்கமே, வாடகையாம் இந்த ஊர். இந்த ஊர் என்னன்னா வாடகை, சொந்த ஊரா இது இல்ல. இன்னொருவர் பாடுகிறார், உனக்கு யார் சொந்தம் என்று கூறு, உன்னையே நினைத்து பாரு, இந்த உலகில் எது சதம் என்று கூறு. உனக்கு சொந்தம் என்ன? உன்னுடைய மனைவி சொந்தமா, உன்னுடைய மகள் சொந்தமா, உன்னுடைய மகன் சொந்தமா, உன்னுடைய மாமி சொந்தமா, உன்னுடைய குழந்தை சொந்தமா? பாடிக்கொண்டு போகிறார். அவர் கடைசியாக பாடுகிறார், உன்னை கட்டி தூக்கி கொண்டு போகிற பாடையும் உனக்கு சொந்தமா? அதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. நம்ம அங்க சாகும்போது நம்முடைய கணவன் வருவாரா, மனைவி வருவாளா? ஒரு அம்மாவை பற்றி நான் வாசித்தேன். 33 வருஷ காலமாக ஒரு பெண்ணை வளர்த்தார்கள், தன்னுடைய மகள். எல்லாருமையாக வளர்த்தார்கள். சாக போகிறார்கள். சாவதற்கு பயமாக இருக்கிறது. ஆகவே மகளை நோக்கி, மகளே நான் சாக போறேன், சாகிறதுக்கு பயமா இருக்குது, என்னோட கூட நீயும் வாமா. வருவார்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சினிமா பாட்டு இல்ல அது, இது சித்தர்களுடைய பாட்டு. அதை சினிமாவில் பாடிட்டு இருக்காங்க. வீதி வரை மனைவி, செத்து போனா தலைவிரி கோலமாக அழுது புலம்பி வீதி வரைக்கும் வந்து குட் பை சொல்லிடுவா மனைவி. கொள்ளி வைக்கிறதுக்கு அங்கு தன்னுடைய மகன் அங்க சுடுகாட்டு வரைக்கும் வருவா. அப்புறம் உறவுக்காரவங்க எல்லாம் எல்லாரும் யாரும் அப்படி கடைசி வரைக்கும் யாரு நமக்கு? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்முடைய உலகம் அல்ல, இது நம்முடைய வீடு அல்ல. இந்த உலகத்துல நம்ம சில காரியங்களை பார்க்க, நத்தை, இந்த நத்தை பாருங்க, அது வீட்டையே முதுகுல வச்சிட்டு இருக்கு. அது வீட்டை தூக்கிட்டே போகுது போற இடத்துல எல்லாம். இந்த ஹிப்பிஸ் என்று இந்த காலத்துல வந்திருக்காங்க நிறைய குறவர்கள், ஹிப்பிஸ் எல்லாம். அவங்க தன்னுடைய கூடாரத்தை எல்லாம் முதுகுல தூக்கிட்டு போறாங்க. எங்க படுக்கணுமோ அங்க படுக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் கட்டிட்டு தூக்கிட்டு போறாங்க. இன்றைக்கு நாமெல்லாம் அப்படிதான். இவர்கள் எல்லாம் பார்க்க பார்க்க இந்த உலகத்திலே கடைசி காலத்திலே இத்தனை ஹிப்பீஸ் எதுக்காக வந்திருக்காங்க? எங்க போனாலும் ஹிப்பீஸா தான் பாக்குறோம். எதுக்கு என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்புறம் இதை படிச்சு பிற்பாடுதான் நமக்கு விளங்குது. நாமும் நீங்களும் ஊர் பயணம் போகிற பரதேசிகள் ஐயா. அதனால இந்த ஹிப்பீஸ் எல்லாம் ஆண்டவர் நிறைய இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஹிப்பீஸ பார்க்கும்போது அவங்கள போலதான் நாமும் பரதேசம் போறோம். பரதேசிகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
அப்படியானால் இந்த உலகம் நமக்கு நிலையல்ல என்பதை குறித்து பார்க்கிறோம். இது எவ்வளவு தூரம் இங்கே இருக்கிறதுன்னு பாருங்க. யோசேப்பு தன்னுடைய அப்பா யாக்கோப்பை கூட்டிக் கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும் அந்த சரித்திரம். அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோப்பை கூட்டிக் கொண்டு பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போகிறார். அப்பொழுது பார்வோன் யாக்கோப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதியாகமம் 47வது வசனத்திலே வாசிக்கிறோம். 47ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாய் யாக்கோப்பை அழைத்துக் கொண்டு அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதித்தார். பார்வோன் யாக்கோப்பை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டார். அதற்கு யாக்கோப்பு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். பாருங்க, உன்னுடைய ஆயுசு எவ்வளவு என்று கேட்டால் 130 வருஷம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடைமொழியாக அவர் என்ன சொல்கிறார்? நான் பரதேசியாய் சஞ்சரித்த வருஷம் 130 வருஷம். என் ஆயுள் நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடைய சொன்ன. பாருங்க, உன்னுடைய வயது என்ன என்று கேட்டார். 130 என்று சொல்ல வேண்டியதானே. அதற்கு அடைமொழி சொல்லுகிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த வருஷம் 130. இந்த 130 வருஷமும் என் பிதாக்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த அந்த வருஷத்திற்கு வந்து எட்டவில்லை என்று சொல்கிறார். அப்ப பிதாக்களே எப்படித்தான் இருந்தாங்களா? பரதேசிகளாக இருந்தார்கள் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தை கட்டி அதற்கு பிரதிஷ்டை பண்ணி அந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீதரசன் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய பிரார்த்தனை செய்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அப்படி சொல்லிவிட்டு கடைசியில 15வது வசனத்திலே சொல்லுகிறார், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளும் ஆயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. எல்லாரை போல நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். திருமறை ஏராளமான இடங்களிலே நமக்கு இதை பற்றி பேசுகிறது. ஒருவேளை அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ண போன போது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. இத்தனை வசனங்கள் வேதத்தில் இருக்கிறதா? அத்தனை வசனங்களையும் இன்றைக்கு நான் சொல்ல முடியவில்லை. 119வது சங்கீதம் 19வது வசனத்தில் சங்கீதக்காரன் பாடுகிறார், பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறவாதையும். சங்கீதத்திலேயே ஏராளமான இடங்களிலே இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. 105வது சங்கீதம் 12வது 13வது வசனம், 105 12 13, 39வது சங்கீதம் 12வது வசனம். இன்னொரு புத்தகத்தை நான் வாசித்த போது எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தானியா தேசங்களில் சிதறிக்கிறவர்கள் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகிறது. அப்படியானால் வேத புத்தகம் பொதுப்படியாக ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது என்று அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்தபோது அதை விசேஷ விதமாக சொல்லி காட்டினார். யோவான் 17ஆம் அதிகாரம் 14 14 வாசிக்கிறேன். யோவான் 17 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்கள் கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. 16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படித்தான் நினைத்தார், சீஷர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். இன்றைக்கு இந்த ஒரு விசேஷமான ஒரு எண்ணத்தை மக்களாகி நாம் மறந்து போனோம். இந்த உலகமே சதம் என்று நினைக்கிறோம். உடுத்த வேண்டும், உண்ண வேண்டும், படுக்க வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த உலகம் நம்முடைய உலகம் அல்ல, இது சுயதேசம் அல்ல என்று நாம் அதிகமாக நினைக்கிறது இல்லை. பொன்னை சேர்த்து வைக்கிறோம், பொருளை சேர்த்து வைக்கிறோம், வீடுகளை கட்டுகிறோம், தோட்டம் துறவு வைக்கிறோம். அதெல்லாம் தப்பென்று நான் சொல்லலை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக வாழணும், சுகமாக வாழணும், செல்வமோடு வாழணும். எல்லோருமே நல்ல வீடுகளிலே வாழ வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எதிலும் குறைவற்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் எந்த குறைவு நமக்கு இல்லாத போதிலும் சரி, எவ்வளவு காசு இருந்த போதிலும் சரி, நாம் பரதேசிகள் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் பொண்ணும் பொருளும் வந்துவிட்டால் அதையே தேடிக்கொண்டிருக்கிறோம். தோட்டத்தின் மேலே தோட்டம், படத்துக்கு மேல பணம், வீட்டுக்கு மேல வீடு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை நாம் தேடுவதை மறந்து விடுகிறோம். பணம் வந்தால் பரலோகம் மறந்து விடுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடின பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுல விசேஷமாக
ஆண்டவருடைய ராஜ்யம் தான் நம்முடைய சொந்த ராஜ்யம். நம்முடைய வீடு அங்கதான் இருக்குது, நிலையான ஒரு வீடு. நாம் என்றென்றைக்கு வாழ போகிறது அந்த புதிய எருசலேம் நகரத்துல தான். இந்த உலகம் அல்ல. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக அழிந்து விட போகிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. இந்த உலகம் முழுவதும் அழிந்து, even the very element will melt with fire. இந்த உலகம் உண்டாகிற அந்த அணுக்கள் முழுவதுமாக பூதங்கள் வெந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் தேடுகிற சொத்து சுகம் எல்லாம் எங்கே? அவைகள் அழிந்து போவதற்கு முன்னதாக உண்மையான சொத்தாகிய அந்த பரலோகம், உண்மையான வாசஸ்தலமாகிய அந்த பரலோகம், அதை தேடுவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் பரதேசி என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்குமானால் நம்முடைய ஜீவியத்தில் அநேக விதமான மாறுதல்கள் வரும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய போக்குவரத்து வித்தியாசம் உள்ளதாக இருக்கும். தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக நாம் வாழ்வோம். பாவம் செய்தால் பாவம் செய்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாதே என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பாவம் செய்ய நாம் வருத்தப்படுவோம், பாவம் செய்ய நாம் பின்வாங்குவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் சத்தியமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு விசேஷமான ஒரு மாதிரி கொண்டு வரும். தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதை அதற்காக முதலிடத்தை கொடுத்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. உலகத்திலே சில சமயங்களில் நாம் நினைக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் டாக்டராக வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் என்ஜினியராக வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை பெரிய பெரிய இடத்திலே வைக்கத்தக்கதாக கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையில இருக்கிறதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் போனால், அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகதையற்றவர்களாக நாம் இருந்தோமானால் அதுல என்ன பிரயோஜனம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். அதான் அன்றைக்கு நான் சொன்னேன், நம்முடைய பிள்ளைகள் விஞ்ஞானத்தை படிக்க வேண்டும், நிச்சயமாக படிக்க வேண்டும். சரித்திரம் படிக்க வேண்டும், பூகோளம் படிக்க வேண்டும், சுவாலஜி, பாட்டனி எல்லாம் படிக்க வேண்டும். அதுல ஏதாவது அவர்கள் கொஞ்சம் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருந்தால் நூற்றுக்கணக்கான பணத்தை கொடுத்து டியூஷன் வைக்கிறோம். பிள்ளைகளுடைய நேரத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று செலவழிக்க நாம் பிரயாசப்படுகிறோம். அதெல்லாம் நல்லதுதான், அதுல தப்புமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் வேத அறிவு குறைந்தவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி இந்த வேத அறிவை போதிக்கும்படி டியூஷன் என்றைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறோமா? வேத அறிவை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக யாருக்காவது பணம் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேத அறிவை கற்றுக் கொடுங்க என்று நாம் சொல்லி இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் முதல்ல கற்றுக் கொடுங்க. பட்டம், பதவி, அவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பாக இறைவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வாழணும். புரியுதுங்களா? அப்புறம் மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அதை முதலாவதாக நாம் தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்காது என்பதை குறித்து திருமறை அநேக இடங்களிலே சொல்லுது. என்ன இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் என்றைக்கும் விசனமாகவே இருக்க மாட்டார்கள். அப்படியானால் சுகம் இருக்கும், பலம் இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். அங்கு முதலாவதாக சாத்தான் இருக்க மாட்டார். நம்மை சோதித்து நம்மை பால் கிடைக்கிற சாத்தான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களும் முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். சாத்தான் அங்கே இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சாத்தான் இல்லை என்றால் சாத்தான் மூலமாக உலகத்தில் வருகிற எந்த விதமான சாபமும் இல்லை. அல்ல, விசேஷமாக எனக்கு பிடித்த ஒரு வசனம், இன்றைக்கு உலகத்தின் மக்களை பார்க்கும் போது எவ்வளவு வியாதிப்பட்டு கிடக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது ஏசாயாவின் புத்தகம் 33:24 வாசிக்கிறேன். ஏசாயா 33:24, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதி அங்கே இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் பரலோகத்தை பற்றி பேசுகிறது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, வனாந்தரம் அங்கே கிடையாது. 5வது வசனம், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், பூமியின் நாவு கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்படியானால் இந்த டிஃபெக்ட் ஒன்றுமே அங்கே என்ன செய்யாது என்றால் அங்கே இருக்காது. அங்கே மறுபடியும் வெளிப்படுத்தல் விசேஷம் 21:4 நான் வாசிக்கிறேன், அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை,
முந்தினவைகள் ஒளிந்து போன என்று விளைவின. இவைகள் எல்லாமே ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். 22:5 ஆகாசம் இல்லை, ஆண்டவரே இந்த இடத்துக்கு சூரியனாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரியன் நம்ம சந்திரன் சூரியன் போல அங்கு பிரகாசிக்கும். சூரியன் இப்பொழுது இருக்கிற அந்த வெளிச்சத்தை விட 7 மடங்கு அங்கு பிரகாசிக்கும். இந்த பூமியினுடைய அச்சானது நேராக மாறிவிட்டபடினாலே இரவு எப்பொழுதுமே நமக்கு சந்திரன் அங்கே இருந்து கொண்டிருக்கும் என்று அங்கு விசேஷமாக செய்கிறது. இன்னொரு சில ஒன்று வசனம் 2 வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27 வாசிக்கிறேன். 21:22 தீட்டுள்ளது, அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளது, பாவம் என்பது தீட்டுப்படுத்தும். அந்த பாவத்தினால் தீட்டுப்பட்ட மக்கள் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று திருமறை அங்கு நமக்கு விசேஷமாக அங்கு சொல்கிறது. 22வது அதிகாரத்திலே 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்படியானால் அங்கு முதல் வசனத்தில் சொல்வது ஜீவ வருஷத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு 14வது வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். மறுபடியும் ஆண்டவர் அந்த ஜீவ வருஷத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். மாதம் மாதம் அந்த ஜீவ வருஷத்தினுடைய கனியை நாங்கள் புசிக்கப் போகிறோம், அதனுடைய இலைகளை நாம் புசிக்கப் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இது அந்த புதிய எருசலேம் நகரத்துக்கு போவதற்கு அவருடைய கற்பனைகளை கைக்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த குரூப் என்ன செய்யும் என்றால் நாய்களும் என்றால் நாய்கள் அல்ல, நாய்களுடைய குணம் உள்ளவர்கள். நாய் கக்கினதையே போய் தின்னும். அந்த மாதிரி மனம் திரும்பி வருவோம், திரும்ப உலகத்துக்கு போயிடுவோம். நல்லவர்களாக கொஞ்ச நாள் வாழ்வோம், திரும்ப கெட்ட காரியங்களை செய்வோம். அப்படிப்பட்டவர்களை பற்றி அங்கு பேசுகிறது. உறுதியில்லாதவர்கள், சத்தியத்தில் நிலைத்து நில்லாதவர்கள், துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, அது இது என்று சொல்லி திரும்ப போய்விடுகிறது. அப்படிப்பட்டவர்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள். சரி, பொய் என்றால் என்ன? சரி, டிவியில வருது, சினிமா வருது. சினிமா, இந்த டிவி இதுல வர்றதெல்லாம் முக்கால்வாசி கதைகளும் டிராமா, சினிமா. இவைகள் என்ன? சினிமா டிராமாவெல்லாம் கற்பனை, மனிதனுடைய கற்பனை. மனிதனுடைய கற்பனை என்று சொல்லும் போது அது என்ன? அது பொய். உங்களுக்கு புரியுதுங்களா? பொய்யை விரும்பி இன்றைக்கு உலகத்தார் பொய்யை விரும்பிதான் ரொம்ப படிக்கிறாங்க, ரொம்ப பாக்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இன்றைக்கு டிராமாவை பார்த்து, சினிமாவை பார்த்து, இன்றைக்கு வீடுகள்லாம் டிராமா சினிமா மாதிரிதான் இருக்குது. ஆண்களும் பெண்களும் புருஷனும் மனைவியும் அங்கு சினிமாவில் பார்த்த மாதிரிதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கற்பனையை பொய் அது. அப்படியானால் பொய்யை விரும்பி பார்க்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க மாட்டார்கள். நாம் இந்த காலங்களிலே கடவுள் கொடுத்த காலம் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இந்த கொஞ்சம் காலத்துல மெய்யை நம்பி, சத்தியத்தை நம்பி, கதைகளை அல்ல, கட்டுக்கதைகளை அல்ல, கற்பனைகளை அல்ல, உண்மைகளை நாம் வாசித்து உண்மைகளை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அங்கு 9-10 வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:9-10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உசாதினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அதுல ஒன்று அங்கே வருகிறது, வெறியர். வெறி என்ன வெறி? கல்வெறி, சாராய வெறி, சிகரெட் வெறி, காப்பி வெறி, டீ வெறி, எந்த வெறினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த பொருள் மேல வெறி இருக்கிறதா? வெறியரும் குடியரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் எதற்காக வாசித்து காண்பித்தேன் என்றால், இவைகளில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் விலக வேண்டும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துல கல்லு கடை கிடையாது, சாராய கடை கிடையாது, சிகரெட்டு கிடையாது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இங்க கிடையாது. அப்படியானால் அங்க என்ன கிடைக்கும்? அதற்கேற்றபடி நீங்கள் வாழுங்கள். அதை நினைத்து நாம் இந்த உலகத்தில் நாம் அபியாசியுங்கள். பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் அங்கு வாழ வேண்டும் என்பதை, ஏனென்றால் அதுதான் நம்முடைய வீடு, அங்கதான் நாம் போக போகிறோம், அங்கதான் நாம் நித்தியமாக வாழப் போகிறோம். அதற்கேற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொல்லுகிறார். ஆகவே நம்மை பரதேசிகள் என்று நினைத்த கிரேக்கர்கள், இந்த பரதேசி என்பது கிரேக்கர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றி ஓடுகிற இந்த உலகத்திற்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்றால் பிளானட்ஸ் என்று பெயர் வைத்தாங்க. அந்த பிளானட்ஸ் என்றால் அதனுடைய பொருள் என்றால் பரதேசிகள்.
இந்த உலக பூரா இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் பரதேசிகள் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவர் நினைத்து அதற்கு பரதேசி என்று அங்கு பெயர் வைத்தார்கள். அந்த காலத்திலே பார்வோன் அரசர்கள், எகிப்திய அரசர்கள் இந்த ராஜாக்களுக்கு கல்லறை கட்டினார்கள். அந்த கல்லறைக்கு பெயர் தான் பிரமிட்ஸ் என்று பெயர். அந்த கல்லறையை அவ்வளவு 20,000 பேர் 40,000 பேர் அநேக வருஷங்கள் வேலை செய்து அந்த கல்லறையை கட்டினார்கள். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், உலகத்தின் இன்றைக்கு இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸும் சேர்ந்து கூட அந்த ஒரு பிரமிட்டை கட்ட முடியாது. அவ்வளவு கலைநுட்பமாக, கட்டிட நுட்பமாக அதை கட்டியிருக்கிறார்கள். அந்த பிரமிட்டுகள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த பிரமிட்டுகளை பாலைவனத்திலே கட்டினார்கள், அல்லது சொல்ல போனால் செழிப்பான இடத்திலே அன்றைக்கு கட்டினார்கள். இன்றைக்கு அது பாலைவனமாக மாறிவிட்டது. சரி, இதற்கு அதிகமான ஆட்கள் பிடிக்கிறது, செலவு பிடிக்கிறது என்று பின்னைய ராஜாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த 600 மைலுக்கு அந்த பக்கம் அஸ்வான் அணைக்கட்டு என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல ஒரு மலைத்தொடர் இருக்கிறது. அந்த மலைத்தொடரிலே மலையை குடைந்து அந்த அரசர்களை அடக்கம் பண்ணினார்கள். அதற்கு த வேலி ஆஃப் கிங்ஸ் என்று பெயர், அரசருடைய அந்த பள்ளத்தாக்கு என்று பெயர். இதுல ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கார்கள், ஆராய்ச்சியாளர்கள். இந்த எகிப்திய ராஜாக்கள் பிரபலமானவர்கள், பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். அவருடைய நம்பிக்கை என்ன? அவர்கள் செத்தவுடனே ஆவி உலகத்துக்கு போகிறார்கள். அப்போ இங்க ராஜாவாக இருந்தார்கள் அல்லவா, ஆவி உலகத்திலும் அவர்கள் ராஜாவாக இருக்க வேண்டும். அதனால என்ன வேண்டும் என்றால், அவர்கள் உபயோகித்த எல்லாமே அவர்களுக்கு அங்கு வேண்டும். ரதம் வேண்டும், குதிரை வேண்டும், வேலைக்காரர்கள் வேண்டும், படகு வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் என்னென்ன உபயோகித்தார்களோ அதெல்லாம் அங்கேயும் வேணும். அந்த ஸ்பிரிட் அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த கல்லறையில கொண்டு போய் அவருடைய அடக்கம் பண்ற அந்த கல்லறையில, அந்த பிரமிட்டுகள்ல, கல்லறைகள்ல அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ, அந்த ஆவி உலகத்தில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவருடைய டிரெஸ் எல்லாமே, குதிரை இப்படிப்பட்ட எல்லாமே, படகு ஒன்று இருக்கும், எல்லாமே. என்ன அர்த்தம் என்றால், இந்த அரசன் அவர்களும் செத்து அங்கே பரலோகத்துக்கு ஆவியாக போகும். அப்ப ஆவி உலகத்தில் இவர்களுக்கு இந்த குதிரையினுடைய ஆவி, இந்த சிம்மாசனத்தினுடைய ஆவி எல்லாம் அங்கே இருக்கும். அவர் அங்க அரசராக வாழ்வார் என்பது எகிப்தியருடைய ஒரு நம்பிக்கை. அதனால இந்த பொருள் எல்லாம் பூரா அதை கொண்டு போய் புதைச்சாங்க. சரி, இந்த எகிப்தியருடைய அந்த ராஜாக்கள் புதைத்த அந்த காரியங்கள் எல்லாம் எப்படின்னா, அந்த சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனம் முழுவதும் அப்படியே கட்டி தங்கம். இந்த கெய்ரோ மியூசியத்துல டூத்துகாமன் என்று சொல்லப்பட்ட ஒரு பார்வோனுடைய அரசனுடைய சவ குடியில இருந்து, அந்த கல்லறையிலிருந்து என்ன சில காரியங்கள் எடுத்து, அந்த கல்லறையில் இருந்து எல்லாம் எடுத்து கெய்ரோவில் மியூசியத்துல வைத்திருக்காங்க. எருசலேம் மியூசியத்துல கொஞ்சம் இருக்குது, நியூயார்க் மியூசியத்துல கொஞ்சம் இருக்குது, 2-3 ஜாமான்கள் லண்டன் மியூசியத்துல இருக்கு. கர்த்தர்கள் பிரியமானவர்ல, கடைசியில டூத்துகாமன் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜன் இருந்தார். அந்த அரசனை பற்றி வாசிக்கும் போது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்த பிற்பாடு அகமென்டப் என்று சொல்லப்பட்ட ஒரு பார்வோன் வந்தார். அந்த பார்வோன் என்ன செய்தான் என்றால், இந்த பல விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, தெய்வம் ஒரே தெய்வம் தான் என்று சொல்லி அவன் எல்லா கோவில்களையும் இடித்துவிட்டு ஒரு தெய்வ வணக்கத்தை கொண்டு வந்தான். அப்பொழுது அந்த எகிப்து நாட்டினுடைய அந்த பிராமணர்கள், மற்றவங்க எல்லாம், ஆசாரிகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் விரட்டி விட்டார். அவன் திடீரென்று இறந்து போன அவனுடைய மகன் டூத்துகாமன், 18 வயது. அவனை கொண்டு வந்து அரசனாக்கி அந்த ஆசாரிகள் சொல்லி, நீ பழையபடி நம்முடைய மார்க்கத்தை கொண்டு வந்தாயானால் உன்னை நாங்கள் என்ன செய்வோம், உனக்கு நாங்கள் மதிப்பு கொடுப்போம். 8 வயது, மன்னித்துக் கொடுங்கள், 8 வயது. அப்பொழுது அவன் அங்கே அரசனாக இருந்தான். 18 வயது வரைக்கும் அரசனாக இருந்தான். 18 வயதுல திடீர் இறந்து போனான். சரி, பழைய மார்க்கத்தை கொண்டு வந்து அந்த புதிய மார்க்கத்தை அழித்து விட்டானே என்று சொல்லி அந்த ஆசாரியர்கள் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு விசேஷமான ஒரு ஃபியூனரல் கொடுத்தாங்க. கொடுத்து எல்லா அந்த கிங்ஸ் வேலி, அந்த அஸ்வான் அணைக்கட்டு பக்கத்தில் அந்த மலைகளை குடைந்து வைத்தார்கள் அல்லவா. அப்பொழுது அவருக்கு ஒரு ஐடியா தோணிச்சு, இப்படி குடைந்து இங்க வைக்கிறோமே, யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன செய்யுதுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து, ஒரு கல்லறைக்கு கீழே அவனுடைய கல்லறையை வைத்து அதில் அவனை புதைத்து விட்டார்கள். அப்பொழுது இந்த கல்லறைகள் எல்லாம் கொள்ளையடித்த அந்த அரபியர்களுக்கு கீழே ஒரு கல்லறை இருப்பது தெரியாது. அதனால இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த ஆர்கியாலஜிஸ்ட், புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கல்லறையை அவருக்கு கிழவனார், அவர் சர் ஹென்றி என்று அவருடைய பெயர், ஒரு இரும்பு தடி அப்படியே தூக்கி நடந்து கொண்டு போனார். கொஞ்சம் வயதானவர். ஒரு இடத்துல அப்படி அந்த இரும்பு தடி பட்ட போது ஒரு ஹாலோ சவுண்ட் வந்தது. ஹாலோ சவுண்ட் என்றால் கீழே காலி நிலம் இருந்தால் அப்படி ஒரு சத்தம் கேட்கும். அவர் ஆச்சரியப்பட்டார், எப்படி இங்க ஹாலோ சவுண்ட் வந்தது? உடனே அந்த இடத்துல வெட்டி பார்த்தார்கள்.
ஓட்டை செய்தார்கள். தீவட்டியோடு கூட இருளாக இருந்தது. கீழே பார்க்கும்போது தீவட்டியோடு கூட ஒரு மனிதன் இறங்கி விட்டவன் மயங்கி விழுந்து விட்டார். உடனே அந்த ஹென்றி மிக கஷ்டப்பட்டு அவர் கீழே இறங்கி பார்த்தால் தூட்டுக்காமனுடைய கலரை, அந்த தங்கம் பொண்ணு எல்லாம் அப்படியே இருந்தது. திருடல அதை கொண்டு வந்து இன்றைக்கு வைத்திருக்கார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் சொல்வது கதையல்ல, நான் கண்ணார கண்டேன். அவ்வளவு பணம், எல்லாமே தங்கம். அப்படியானால் அந்த எகிப்திய ராஜாக்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். எவ்வளவு ஐஸ்வர்யம்! அந்த சாவு கிடங்குல அவர்கள் அவ்வளவு தங்கம். எத்தனை தங்கம் என்று சொன்னா, அந்த கல்லையில் இருந்து எடுக்கப்பட்டு கைரோவில் இருக்கிறது மாத்திரம் 7000 கோடி பவுன். அவ்வளவு தங்கம். அப்படியானால் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த போது எவ்வளவு சம்பத்துள்ளவர்களாக, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். இதை நான் பார்த்த போதுதான் மோசையை பற்றி வாசித்த போது மோசை எப்படி ஒரு தியாகம் செய்தான் என்பது நமக்கு விளங்குகிறது. நான் வாசிக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். 23வது வசனம். எபிரேயர் 11:23. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தாக்குமார் அவனை அளவுகள் என்று கண்டு 23வது வசனம் மோசையை பற்றி பேசுகிறது. 24 மோசே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோன் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அந்த அரசாங்கம் வேண்டாம், சிங்காசனம் வேண்டாம் வெறுத்துட்டார். அவ்வளவு பெரிய ராஜரிகம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வெறுத்துட்டார். அதை பற்றி பேசல பாருங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தியை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, எகிப்தின் பொக்கிஷங்களில் ஆண்டவர் மேல் வரும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். எவ்வளவு பெரிய பொக்கிஷம், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ரிசர்ச், எவ்வளவு ஒரு பெரிய அதிகாரம், சிங்காசனம், அதெல்லாம் வேண்டான்னு வெறுத்துட்ட. எதுக்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு தேவனுடைய ராஜ்யத்தை நினைத்தவனாக. அப்படியானால் மோசே எப்படிப்பட்ட ஒரு முனிவன்! ஆண்டவரோடு முகமுகமாக பேசினார் என்றால் ஏன் பேச மாட்டார்? தன்னுடைய சிங்காசனத்தை அவ்வளவு பெரிய, அந்த காலத்திலே பெரிய ராஜரீகம், பெரிய செல்வம், பெரிய அதிகாரம், பெரிய ஆட்சி, அதை வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு நடந்தான். ஒரு அடிமைக்கு அடிமையாக மாறினான். பரலோகத்தை போர்த்தவனாக இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை தூரத்திலே கண்டவனாக இந்த உலகத்தில் பரதேசியை போல நடந்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை முடிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது ஒன்று காரியத்தை நான் சொல்லாமல் முடிக்க எனக்கு இஷ்டமில்லை. இந்த உலகத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தபோது, மனிதனாக வந்த போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ட சராசரங்களின் தேவன், அகில லோகங்களின் சக்கரவர்த்தி, தேவ தூதர்களும் மற்ற உலகத்தாரும் வணங்கி துதித்து பாடுகிற அந்த துதியை விட்டு, மகிமை விட்டு, மாட்சிமை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, அதிகாரத்தை விட்டு ஏழை கோலம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். 33 வருஷ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆண்டவருடைய அந்த வாழ்க்கையை பற்றி ஒரே வசனத்துல நீங்க சொல்லணுமா? இயேசு கிறிஸ்துவாகிய அவரை பற்றி ஒரே வசனம், ஒரே வசனத்தில் அவருடைய வாழ்க்கையை முழுவதும் அடைக்கலாம். அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 8:20 ஆண்டவர் அந்த வசனத்தை சொன்னார். தன்னுடைய வாழ்க்கை ஒரே வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முழுவதும் அடங்கி இருக்கிறது. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, அது படுத்துக் கொள்வதற்கு, தங்குவதற்கு. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. அண்ட சராசரங்களை படைத்து, நட்சத்திரங்களை படைத்து, சூரிய சந்திரங்களை படைத்து, கொடான கோடி தேவ தூதர்களுக்கு வீடு அளித்து, கொடான கோடி உலகத்தின் மக்களுக்கு, மற்ற உலகத்தின் மக்களுக்கு வீடு அளித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கூட தலை சாய்க்க இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த போது எப்பொழுதுமே பரலோகத்தை குறித்து தான் பேசினார். தேவன் தேவன் என்று ஆண்டவரை குறித்து பேசினார். அவருடைய சொல், அவருடைய செயல் எல்லாமே பரலோகத்தை நோக்கினதாக இருந்தது. நான் பரலோகத்திலிருந்து வந்தேன், பரலோகத்துக்கு போகிறேன். நான் இந்த உலகத்தான் அல்ல, இந்த உலகத்திலே நான் அந்நியனும் பரதேசி. நான் போகும்போது உங்களையும் நான் மறுபடியும் வந்து கூட்டிட்டு போவேன். அவருடைய பிரசங்கம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பரதேசியாகத்தான் இருந்தது. நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கல்வாரி சிலுவிலே தொங்கின அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த உலகம் நம்முடைய உலகம் அல்ல என்று நினைத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும்
அவருடைய சிங்காசனத்தையும் அந்த பரலோகத்தின் இன்பங்களையும் நாம் தேடி நம்முடைய முற்றாக்களைப் போல நாம் பரதேசிலும் அந்நியரும் என்று நினைத்து நாம் பரலோகத்தை நோக்கி வாழ்ந்தோமானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய முற்றாக்கள் வாழ்ந்த அந்த வாழ்வு பெரும் வாழ்வை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு ஒத்தாசி உதவியும் செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாத்திர வைக்கிறார். ஆண்டவரே, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மோசே முதலானவர்கள், கடைசியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்வைத்த அந்த வழி உங்களுக்கு உலகத்திலே நாங்கள் பரதேசிகள் என்று எண்ணி எங்களுக்காக ஆயத்தம் செய்த அந்த பரலோகத்தை நோக்கி பார்த்தவர்களாக அவர்கள் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ எங்களுக்கு ஒத்தால் செய்தவர்கள். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை நோக்கி எங்களுடைய முற்பிதாக்களைப் போல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போலவே நாங்கள் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. நீ சீக்கிரமாக வருவீர். எங்களுடைய நாடாகி எங்களுடைய வீடாகி அந்த பரலோக ராஜ்யத்தை கூட்டிட்டு போவேன். அங்கே எங்களுக்கென்று ஒரு கொட்டாரம், எங்களுக்கென்று ஒரு வீடு தகப்பனே உடைய சொந்த கைகளினாலே நிர்மாணித்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளோடும் எங்களுடைய குடும்பத்தோடும் அந்த வீட்டுக்கு போய் நாங்கள் வாழும்படியான ஒரு பெரிய கிருபையை இரக்கத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். செப்பந்தியாலும் பரவத்தினாலே
தேகம் அவர் பணிக்கே இனி நாளல்ல அவரையெல்லாம் ஆவி ஆத்துமா தேகம் அவர்